கட்டிலில் படுத்தா தலைவலி வரும். பெட்டில் படுத்தாக்கா தலைவலி வரும். ஏன்னா கட்டிலில் படுத்தா நல்லா தூக்கம் வராது. பெட்டில் படுத்தாலும் நல்லா தூக்கம் வராது, உடம்பு வலிக்கும். கட்டிலில் படுத்தா, அதாவது பெட்டு இல்லாமல் வெறுமனே கட்டிலில் படுத்தாலும் உடம்பு வலிக்கும், தூக்கங்கிறது வராது. அதனால் தலைவலியும் வரும். நல்லா தூங்கினா தான் தலைவலிலாம் வராது. அப்போது தலைவலிலாம் வராமல் இருக்கணும்னா தரையில் படுக்கணும். கட்டிலில் படுத்தாக்கா நல்லா தூக்கம் வராது, அதனால் தலைவலி வரும். சரியான நல்லா தூங்கினா தான் தலைவலி வராமல் இருக்கும். அதனால் நல்ல தூக்கம் வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணும், தரையில் படுக்கணும். கட்டிலில் படுக்கக்கூடாது, பெட்டில் படுக்கக்கூடாது. அதே நேரத்தில் சுவாச கோளாறு, தரையில் படுக்கும்போது ரொம்ப டைல்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப குளிர்ச்சி, அது மழை காலங்களில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அப்போது அதுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் தரையில் படுக்கணும். அதே சமயத்தில் அந்த தரையில் குளிர்காலங்களில் உள்ள அந்த டைல்ஸில் ஏற்படுகிற குளிர்ச்சி நம்ம உடம்பை பாதிக்காமல் பார்த்துக்கணும். சுவாச கோளாறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். சளி பிடிக்கும். அந்த மாதிரி டைல்ஸ்லலாம் தரையில் பாய் போட்டு, பிளாஸ்டிக் பாய் போட்டு தவிர்க்கணும். அதே நேரத்தில் குளிரவும் கூடாது. அப்படின்னா நம்ம தரையவே மாற்றணும். அதற்கு சிமெண்ட் தரை போடுறது ரொம்ப நல்லது. டைல்ஸை விட சிமெண்ட் தரை போட்டு அதில் நம்ம பாய் போட்டு அதில் ஒரு ரெண்டு பெட்ஷீட்டை விரிச்சிட்டு அதில் படுக்கணும். அப்படி தான் படுக்கணும். அப்போ தான் நல்ல தூக்கங்கிறது வரும். நல்ல தூக்கம் வந்தால் தான் தலைவலி வராது. அதனால் கட்டிலில் படுத்தா தலைவலி வரும், பெட்டில் படுத்தாலும் தலைவலி வரும். ஏன்னா நல்லா தூக்கம் வராது, அதனால தலைவலி வரும். அது தலைவலியை ஏற்படுத்தி விடும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு? அப்போ நோய் வரக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த நோய் வரக்கூடாது என்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும். நோய் ஏன் வரக்கூடாது, எப்படி வருகிறது என்பதை கண்டுகொள்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும். அப்போ தான் நோயிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். நோய் ஏன் இவ்வளோ பெரிய போச்சு உலகம் முழுக்க அப்படின்னாக்கா, மக்களுக்கு வேறு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நோய் பெருகிடுச்சு. அதனால் நோய் வரக்கூடாதுன்னா நோய் வராமல் இருப்பதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும். ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நோய் வராமல் இருப்பதற்கான ஆராய்ச்சியில் இந்த மருத்துவர்கள்லாம் ஈடுபடுறாங்களா, அது பேர் ஆராய்ச்சி கிடையாது. அவர்கள் நோய் வருவதற்கு அவங்க நோய்க்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையை பார்த்துட்ருப்பாங்க. இப்போ நோய் வரக்கூடாதுன்னா அது ஒவ்வொருவருமே ஆராய்ச்சி பண்ணணும். மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ மருத்துவர்களுக்கு மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்க, புற்றுநோய் ஏன் வருகிறது. ஆனால் அவங்க உடம்புல புற்றுநோய் இருக்காது. யார் உடம்புலையோ புற்றுநோய் இருக்குது, அது ஏன் வருதுன்னு இவங்க புத்தகத்தை படித்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு ஆராய்ச்சிங்கிறது என்னென்னா, அது எல்லாருமே பண்ணக்கூடியது. இப்போ நான் என்ன பிரச்சனையை சந்திக்கிறேனோ அதுலேருந்து நான் எப்படி விடுபடுவது, அவ்வளோதான். அதான் ஆராய்ச்சி, அது போதுமானது. அதுக்கப்புறமும் நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கக்கூடாது. அப்போ இதுதான் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கிறாங்களா, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடுவது, அதுதான் ஆராய்ச்சி. மற்றபடி உனக்கும் ஆராய்ச்சி. இப்போ மருத்துவர்கள்லாம் ஆராய்ச்சி செய்கிறாங்க, புற்றுநோயிலேருந்து எப்படி குணப்படுத்துவது மக்களை, சர்க்கரை வியாதியிலேருந்து எப்படி குணப்படுத்துறது மக்களை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த நோய் இருக்குதா, இருக்காது. ஆக இது செயற்கையான ஆராய்ச்சி. இப்போ என் உடம்புல நோய்களே இல்லைன்னா நீ ஆராய்ச்சி பண்ண தேவையே இல்லை. உங்கள் உடம்புல உங்கள் உடம்புல எந்த நோயுமே இல்லையா, நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுக்கு அந்த வேலை இல்லை. அப்போ உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, அந்த தேவை இருக்குது. இப்போ இருக்கிற ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கோங்க, அந்த தேவை உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்கள் உடம்பு தான் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணுது. நீங்கள் உங்கள் உடல் தான், உங்கள் உடலின் நிலை தான் என்ன செய்கிறது என்பதை முடிவு செய்கிறது. நீங்கள் நோயை அதனால் நோய் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் அதற்கான ஆராய்ச்சியில் ஒவ்வொருத்தரும் ஈடுபட வேண்டும். இங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆராய்ச்சியெல்லாம் விட்டுட்டு விண்வெளி ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி, அப்போ தான் அந்த உடம்புல நோய் புகுந்துருது. நோய்ங்கிற அந்த வேலையை போடாமல் நம்ம வீட்டை திறந்து வச்சுட்டு வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். நோய்கள் ஏன் இந்த அளவுக்கு உடம்பு முழுக்க மக்கள் உடம்புல நுழைஞ்சிருச்சு அப்படின்னா, மக்கள் அதற்கான காவலை ஏற்படுத்தாமல், அதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபடாமல், அந்த ஆசை வேணும், நோய் இல்லாமல் வாழணுங்கிற ஆசை வேணும், அந்த ஆசை மக்கள்கிட்ட இல்லை, அந்த ஆராய்ச்சியும் மக்கள்கிட்ட இல்லை, அந்த தேடலும் இல்லை. நோய் இல்லாமல் வாழ வேண்டிய ஆராய்ச்சியை மருத்துவர்கள்ட்ட விட்டாங்க.
நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த ஆராய்ச்சி நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்து வேறு ஆராய்ச்சி இருக்குது, எங்களுக்கு விண்வெளியில் ஆராய்ச்சி, விண்வெளியில் தண்ணீர் இருக்கா இல்லையா, விண்வெளியில் காற்று இருக்கா, விண்வெளியில் வந்து செவ்வாய் கிரகத்தில் மனுஷங்க வாழ முடியுமா இல்லையா, அந்த ஆராய்ச்சிக்கு நாங்கள் ஈடுபடுறோம். மனுஷங்க உடம்புல நோய் ஏன் வருது அப்படிங்கிற ஆராய்ச்சியை மருத்துவர்களாகி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க மேலே பண்ணாங்க. அப்போ தான் உடம்புக்குள்ளே நோய் புகுந்தது. நமக்கு நம்முடைய ஆராய்ச்சி என்னவாக இருக்கணும், ஒவ்வொருத்தருடைய ஆராய்ச்சி என்னவா இருந்திருக்கணும்னா நோய் இல்லாமல் வாழ்வது எப்படி என்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தால் நமக்கு நோயே வந்திருக்காது. நாம் வந்து சம்மந்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். இயந்திர அறிவியல் உலகமே ஒரு சம்மந்தமில்லாத வாழ்க்கை. ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கொஞ்சம் கூட சம்மந்தமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அதனால் மகிழ்ச்சியாக வாழணுன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஈடுபடணும், அடுத்தவங்ககிட்ட ஒப்படைக்கக்கூடாது. அந்த பொறுப்பை வந்து அடுத்தவங்ககிட்ட ஒப்படைக்கக்கூடாது. எனக்கு பதிலாக நீ சாப்பிடுன்னு யார்கிட்டயா சொல்ல முடியுமா, எனக்கு பதிலாக நீ தூங்கிரு, எனக்கு பதிலாக நீ சாப்பிடு அப்படின்னு யார்கிட்டயா நம்ம சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் நோய் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் அதற்கான முயற்சியும் ஆராய்ச்சியும் அவரவர்களுக்குத்தான் இருக்கிறது. அதை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கக்கூடாது. அதனால தான் நோயே வந்தது. நோய் ஏன் வந்ததுன்னா உங்கள் கடமையை நீங்கள் மற்றவங்ககிட்ட, அடிப்படை கடமை, உங்கள் உடம்பை நீங்கள் நோயிலேருந்து காத்துக்கணும். அதற்கான முயற்சியும் ஆராய்ச்சியும் நீங்கள் செய்கிறீங்களா? அந்த பொறுப்பை தூக்கி நீங்கள் மருத்துவர்கிட்ட ஒப்படைச்சிங்க பாருங்கள், எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கிட்ட அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒப்படைச்சிங்களா, அப்போ தான் நோய் வந்தது. உங்கள் கடமை. அது மாதிரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நீங்கள் சமைக்காமல் அதை மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிங்க பாருங்கள், ஹோட்டல்காரங்கக்கிட்ட, உணவகம் நடத்துவர்கிட்ட, அப்புறம் வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ற சாப்பாட்டை நீங்கள் தான் சமைச்சிருக்கணும். அந்த பொறுப்பை நீங்கள் மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிங்க. அது மாதிரி நீங்கள் தான் அதை விவசாயமே பண்ணியிருக்கணும். அந்த வேலையை விவசாயிகள் ஆகிய நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், எங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வப்போ அந்த பொறுப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகிட்ட அதை ஒப்படைச்சிங்க. அப்படித்தான் நோயே வந்தது, அப்படித்தான் பிரச்சனைகளே வந்தது. நம்ம கடமையை நாம் செய்யாமல் அதை மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். எனக்கு தேவையான ஆடையை நீ செய், நீ நெய் அப்படின்னு சொல்லிட்டு நெசவாளிகளிடம் அந்த பொறுப்பை ஒப்படைச்சோம். நமக்கு தேவையான உணவுகளை நீ உற்பத்தி பண்ணு, உனது தேவைகளில் ஏதாவது ஒன்றை பூர்த்தி செய்கிற வேலையை நான் செய்கிறேன். இப்படி நம்முடைய அடிப்படை கடமைகள் நமக்கு செய்து கொள்கிற அடிப்படை கடமைகளை மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம உடம்புல வந்து நோய்கள் வந்தது, அப்போ தான் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் வந்தது. சில கடமைகளை நாம் தான் செய்யணும். அதுதான் சுயசார்பு வாழ்க்கை. சுயசார்புங்கிறது அதுதான். நாம் தான் செய்ய வேண்டும். ஏன்னா நமக்கு நாம் தான் நம்பிக்கை உரியவர். நமக்கு தேவையான உணவை நாம் தான் உற்பத்தி செய்ய வேண்டும், நாம் தான் சமைக்க வேண்டும். ஏன்னா உணவு சமைப்பதற்கு நம்பிக்கையான ஆட்கள் தேவை. அவங்க தூய்மையாக செய்கிறாங்களா, எல்லா வகையிலும் நம்பிக்கையான முதல்ல நமக்கு அது பிடிச்ச உணவாக இருக்கா, நமக்கு பிடிச்ச உணவு நமக்கு தான் தெரியும். அதனால் நாம் தான் அதை சமைக்கணும். அதனால் நாம் தான் அதை தேர்ந்தெடுக்கணும். நாம் இன்றைக்கி என்ன உணவு சாப்பிடணும்னு நாம் தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபடும். அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க உணவை சமைச்சு சாப்பிடுவாங்க. அதனால் எல்லோரும் ஒரே உணவை சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது வந்து சரியான விருப்பமாக இருக்க முடியாது, சரியான தேர்வாக இருக்க முடியாது. அதனால் அவங்கவுங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும், இல்லை சாப்பிடாமல் இருக்கக்கூட அவங்க விரும்புவாங்க. அப்போது இவ்வளோ உணவு சுதந்திரங்கிறது ஒன்று இருக்குது. அந்த உணவு சுதந்திரம் இல்லாமல் நாம் வாழ்வதற்கு என்ன காரணம், சமைக்கிற பொறுப்பை நம்ம மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். சமைக்கிற பொறுப்பு, உணவு உற்பத்தி செய்கிற பொறுப்பு, அதை மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். அதனால தான் நமக்கு வந்து நமக்கு பிடிக்காத உணவெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஏதோ சமைச்சு வைக்கிறாங்க, அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நாம் சாப்பிட்றோம். அது நம்முடைய விருப்பமாகவே இருக்குது, அது இன்னொருத்தருடைய விருப்பம், சமைக்கிறவங்களோட விருப்பமாக இருக்குது. அவங்களுக்கு என்ன சமைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை சமைக்கிறாங்க, அது நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம். ஆனால் அது நம்முடைய விருப்பம் அல்ல. அந்த உணவு என்பது, நாம் உண்ணுகிற உணவு என்பது நமது விருப்பம் அல்ல, இன்னொருத்தருடைய தேர்வாக இருக்கிறது, இன்னொருத்தருடைய விருப்பமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நமது உணவை நாம் தான் சமைக்க வேண்டும், நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்று காலை என்ன உணவு உண்ண வேண்டுமா இல்லது பட்னியாக கிடக்கணுமா, இது இந்த அளவுக்கு நாம் தான் முடிவு பண்ணணும். யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணி வீட்டில் அப்படி தான் வந்து பெண்கள் வந்து சமைச்சு டேபிளில் வச்சுருவாங்க. மற்றவங்க வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை சாப்பிட்டு தான் ஆவாங்க. இதுதான் வந்து அப்போ அதில் நமக்கு ஒரு விருப்பத்துக்கு முக்கியத்துவமே இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்துக்கு அங்கே முக்கியத்துவமே இல்லை, அந்த விருப்பத்துக்கு அங்கே மதிப்பே கிடையாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன உணவு சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், அதை தெரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு
நீங்கள் வாழ்க்கையை கடந்து போயிட்டுருக்கீங்க. அந்தளவுக்கு நமது பொறுப்பை அது மாதிரி நம்ம உடம்பை நோய் இல்லாமல் பார்த்துக்கணுன்னா அதை நாம் தான் பார்த்துக்கணும். அதை போய் மருத்துவர்கிட்ட ஒப்படைக்கக்கூடாது. அதனால தான் நோய்களே வந்தது. அந்த நேரத்தில் மருத்துவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வேறு வேலையை பார்த்தோம் பார்த்திங்களா, அப்போ தான் நோயே வந்துச்சு. நமக்கு நோய்களிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்கிறது என்கிற கவனமும் ஆராய்ச்சியும் முயற்சியும் இல்லாதனால்தான் இந்த வீடு திறந்தே கிடக்குதுன்னு சொல்லிட்டு நோய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்துருச்சு. அப்படித்தான் மனித உடலில் நோய்கள் புகுந்தது. அதுபோல் நம்ம ஏன் தலைவலி வருது இப்போ இந்த உண்மைகளெல்லாம் கண்டுபிடிக்கணும். சாதாரண உண்மை, ஒரு கட்டிலில் படுத்தா தூக்கம் வராது, பெட்டில் படுத்தா தூக்கம் வராது. அப்போது நம்ம ஒரு பரிசோதனை முயற்சியாக தான் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்தா தான் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும். சின்ன வயசுலேருந்து கட்டிலில் தான் படுக்கிறேன், தரையில் ஒரு நாளும் படுத்தது கிடையாது. தரையில் படுத்தா என்ன தான் ஆகுது அப்படின்னு நினச்சி தரையில் படுத்து பார்த்தா தான் தரையில் படுக்கும்போது நல்லா தூக்கம் வருதுங்கிற உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அதனால் எல்லாத்தையும் ஒரு பரிசோதனை முயற்சியாக தான் செஞ்சு பார்க்கணும். அடிமையாகிடக்கூடாது. அடிமைகள் ஆராய்ச்சி செய்வதில்லை, சொல்கிறத கேட்பாங்க. அதனால் அவர் ஆராய்ச்சியாளராக வாழ வேண்டும். யாருக்கு அடிமைத்தனம் கிடையாதுன்னா ஆராய்ச்சியாளர்களுக்கு அடிமைத்தனம் கிடையாது. ஆராய்ச்சியாளர்களுக்கும் எல்லாருமே அப்போ ஆராய்ச்சியாளர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே ஆராய்ச்சியாளர்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் இனிமேல் வரப்போகுது. ஒவ்வொருத்தரும் தனது உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கிற ஆராய்ச்சியாளர்களாக இருந்திருக்க வேண்டும். பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இப்போ கட்டிலில் படுக்கக்கூடாது அப்படிங்கிற உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? தரையில் படுத்து பார்க்குறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தரையில் படுத்து பார்க்குறோம். தரையில் படுக்கும்போது நல்லா தூக்கம் வருது. கட்டிலில் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வராதனால தலைவலி வருது. அப்போது கட்டிலில் படுத்தா தலைவலி வரும், பெட்டில் படுத்தா தலைவலி வரும் அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்படி பரிசோதனை செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் நல்லா தூங்கணுமா, அதற்கான முயற்சியும் ஆராய்ச்சியிலும் ஒவ்வொருத்தரும் ஈடுபட வேண்டும். நல்லா தூங்குவதற்கான ஆராய்ச்சி எல்லாருக்குமே அந்த நல்லா தூங்கணுங்கிற அவசியம் இருக்குல்ல, கட்டாயம் இருக்குல்ல, தேவை இருக்குது. அப்படிங்கும்போது அதற்கான முயற்சியிலும் ஆராய்ச்சியிலும் பரிசோதனையிலும் ஒவ்வொருத்தரும் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய கவனமெல்லாம் வேறொன்றில் இருக்கிறது. நம்முடைய கவனம் என்பது வேறொரு விஷயம், வேறு முயற்சியில் இருக்குது. அதாவது விண்வெளிக்கு எப்படி போகிறது, அல்லது எப்படி அந்த மாதிரி தான் இப்போ கவனம்லாம். மனுஷங்களோட கவனம் அந்த அடிப்படை பொறுப்புகள், அதாவது உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிற பொறுப்பை மருத்துவர்கள்ட்ட விட்டாங்க. அந்த மாதிரி விட்டுட்டு இவங்க ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மக்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஆடம்பரமாக வாழ்வதில் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆடம்பரமாக வாழணும், காரில் போகணும், சினிமா பார்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் அவங்களுடைய ஆசையெல்லாம் நோய் இல்லாமல் வாழ்வது எப்படி என்கிற ஆசை அவர்களுக்கு இல்லை. எப்படி இந்த மாதிரி நோய்களை வருவதற்கு காரணமாக இருக்கிற அந்த நடைமுறைகள் மீது இவர்களுக்கு ஆசை. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுக்கு ஆசை. பெட்டில் படுத்து தூங்குறதுக்கு ஆசை. ஆனால் பெட்டில் படுத்தா தூக்கம் வராதுங்கிறது தான் உண்மை. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா தான் நோய்களே வருது. அப்போது இந்த தானிய உணவு, மாமிச உணவு சாப்பிட்றதுல ஒரு கனவு, ஒரு ஆசை. அப்போது மக்களுக்கு ஏன் நோய்கள் வராமல் இருக்க வேண்டும் என்கிற முயற்சியில் இருக்க வேண்டும் என்கிற ஆசை ஏன் மக்களுக்கு இல்லாமல் போச்சுன்னா, மக்களுக்கு வேற ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, எப்படி நோய்களை உருவாக்கி கொள்வது என்கிற ஆசையில் என்கிற ஆசை மக்களுக்கு விட்டது. அதாவது கட்டிலில் படுக்கணும், பெட்டில் படுக்கணும், மாமிசம் சாப்பிட்றணும் அப்படிங்கிற ஆசை எல்லாமே நோய்களை வரவழைக்கக்கூடியது. அப்போது அதனால தான் சொல்கிறேன், நீ நோய் இல்லாமல் வாழ்வது எப்படி என்கிற ஆராய்ச்சி உனக்கு இல்லைன்னா, என்கிற ஆசை உனக்கு இல்லைன்னா, அங்கே வேற ஒரு ஆசை விடுகிறது. என்ன ஆசைன்னா, நோயோடு எப்படி வாழ்வது என்கிற ஆசையில் மக்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நோய்களோடு எப்படி வாழ வேண்டும் என்கிற ஆசையிலும் முயற்சியிலும் ஆராய்ச்சியிலும் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த கட்டிலில் படுக்கிறாங்க, பெட்டில் படுக்கிறாங்க, அது மாதிரி மாமிசம் சாப்பிட்றாங்க, தானிய உணவுகள், அரிசி, கோதுமை இது போன்ற உணவுகளை சாப்பிட்றாங்கன்னா என்ன காரணம்? இப்போ எனக்கு இட்லி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை சாப்பிட்டா நோய் வரும். அப்போ நோயோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்கிறது என்று பொருள். நோயோடு வாழணும்னு எனக்கு ஆசை, பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதன் பொருள் என்ன? நோயோடு வாழணுன்னு உங்களுக்கு ஒரு ஆசை. அந்த மாதிரி ஆசை வந்துருச்சு. நோய்களிலிருந்து எப்படி நம்மளை குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை மக்களுக்கு இல்லாமல்
மக்களுடைய ஆசை பாருங்கள், விபரீதமான ஆசையாக இருக்குது. எப்படி சாவுறது, எப்படி நோயோடு வாழ்வது என்கிற ஆசையில் அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பரிசோதனைகளில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கான முயற்சியிலும் ஆராய்ச்சியிலும் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப விபரீதமான ஆசையாக இருக்கிறது. அதனால் மக்கள் பெட்டில் படுத்து தூங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? மெத்தையில் படுத்து தூங்குறது, கட்டிலில் படுத்து தூங்குறது அப்படின்னா அவங்களுடைய ஆசை என்னவாக இருக்குனாக்கா, தலைவலியை ஏற்படுத்துவது எப்படி, தலைவலியை உருவாக்கி கொள்வது எப்படி. ஏன்னா தலைவலி வரும், பெட்டில் படுத்தா தலைவலி வரும், கட்டிலில் படுத்தா தலைவலி வரும், தூக்கம் வராது. தூக்கமின்மையை ஏற்படுத்துவது எப்படி என்கிற ஆராய்ச்சியில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அதன் பொருள். அதனால் நோய் இல்லாமல் வாழ வேண்டுமா, நோய் இல்லாமல் வாழ்வது எப்படி என்கிற ஆராய்ச்சியில் ஒவ்வொருத்தரும் ஈடுபடணும். அப்போ தான் நோய் இல்லாமல் வாழ முடியும். அப்போ இது எப்போ நடக்கும் அப்படின்னா, அப்படி ஒரு ஆராய்ச்சி எப்பப்போ நடக்கும்? இப்போ ஏன்னா நோய் இல்லாமல் வாழ்வது எப்படி, அதற்கான ஆராய்ச்சியை மருத்துவர்கள் செஞ்சிட்ருக்காங்க, மருந்துகளை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க, உங்கள் உடம்புல நோய் வந்ததுன்னா எங்ககிட்ட வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அதை நாங்கள் குணப்படுத்துகிற வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் மக்களுக்கு நோயை பற்றின கவலையும் அதை குணப்படுத்தணுங்கிற முயற்சியும் ஆராய்ச்சியும் இல்லாமல் மக்கள் வேறு வேலைகளில் வீடு கட்டுறது, பசங்களுக்கு எப்படி கல்யாணத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருமே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே தனது உடலை எப்படி நோயிலிருந்து பாதுகாத்து கொள்வது என்கிற ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கான காலகட்டம் எப்போவாது வருமா? வரும். எப்போ? 2040க்கு அப்புறம் வரும். எப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும், பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மூடப்பட்டுவிடும், மின்சாரம் கிடைக்காது, அப்புறம் போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே அவ்வளோதான், இயங்காது. பணம் என்கிற நடைமுறை, வியாபாரம் விற்பனை என்கிற நடைமுறை, ஏற்றுமதி இறக்குமதி என்கிற நடைமுறையெல்லாம் அவ்வளோதான், நின்று போய்விடும். அதற்கு பிறகு நடைபெறாது, தோல்வி அடைந்துவிடும். அது மாதிரி இப்படி இருக்கும்போது தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டு விடும். அப்போ எல்லா மக்களுமே எங்கே போவாங்க? விவசாயம் பண்ண போயிடுவாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து அழிய தொடங்கிவிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் உடம்பை குணப்படுத்தணுன்னா மருத்துவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. மருத்துவர்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்க மருத்துவம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மருந்துகள் கிடைக்காது. மருந்துகளும் தொழிற்சாலையிலேருந்து தானே உற்பத்தி ஆகுது. அதனால் மருந்துகள் கிடைக்காது. அதனால் மருத்துவ சிகிச்சை என்பது கிடைக்காது. அதனால் டாக்டர் எம்பிபிஎஸ் படித்தவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க, நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க. ஆனால் அவங்க மருத்துவம் பார்க்கணுன்னா உங்கள் உடம்புல என்ன நோயின்னு சொல்லுவாங்க, ஆனால் மருந்து கொடுக்கணுமே. உங்கள் உடம்புல இந்த மாதிரி நோய் இருக்க வாய்ப்பு இருக்குங்க, ஸ்கேன் பண்ணியும் பார்க்க முடியாது, எக்ஸ்ரே எடுத்தும் பார்க்க முடியாது, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்க எல்லாமே செயலிழந்துடும், எல்லாமே நின்று போய்டும். அப்படி இருக்கும்போது மருத்துவர்கள் உங்கள் உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்குது, அல்லது ஆஸ்மா இருக்குது, அல்லது புற்றுநோய் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனால் மருத்துவ சிகிச்சை பண்ண முடியாது. ஏன்னா சிகிச்சை பண்ணுறதுக்கு மருந்து தேவை. மருந்து தொழிற்சாலைகளும் நின்று போய்விடும், செயலிழந்து போய்விடும். அப்போ மருந்துகள் கிடைக்காது. அதனால் மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்க முடியாது 2040க்கு அப்புறம் படிப்படியாக. அப்படி இருக்கப்பட்ட காலத்தில், அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் வேறு வழியே இல்லாமல் தங்களது உடலை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். தங்களது உடலில் உள்ள நோய்களுக்கு தாங்களே தீர்வை தேடிக்கொள்ள வேண்டும். தங்களது உடலில் உள்ள நோயை அவரவர்கள் தான் குணப்படுத்த வேண்டும் என்கிற கட்டாயம் 2040க்கு அப்புறம் வருது. 2040க்கு அப்புறம் மக்கள் அவங்கவுங்க உடம்புல உள்ள நோயை அவங்கவுங்களே குணப்படுத்திக்கணும். வேறு வழி இல்லைப்பா, மருத்துவர்கள் நான் எம்பிபிஎஸ் தான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியுது உன் உடம்புல என்ன பிரச்சனைன்னு, ஆனால் உனக்கு ஊசி போடுறதுக்கு ஏன்ட்ட மருந்து இல்லையே, உனக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட மாத்திரை இல்லையே, உனக்கு செய்வதற்கு என்கிட்ட சிகிச்சைகள் இல்லையே, ஆனால் உனக்கு இந்த மாதிரி நோய் இருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு சொல்ல முடியுது, ஆனால் உனக்கு மருத்துவம் செய்ய என்கிட்ட மருந்துகள் இல்லை, ஏனென்றால் மருந்து தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வேறு வழியே இல்லாமல் மக்கள் தனது உடலில் உள்ள நோயை குணப்படுத்துகிற பொறுப்பை மருத்துவர்களிடம் விட்டுக்கிட்டு இருந்தாங்களா, அதை திரும்ப பெற்றுருவாங்க. இனிமேல் நாங்களே எங்கள் உடம்பை பார்த்துக்குறோங்க, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களே அவங்கவுங்க உடம்பை அவங்கவுங்களே பார்த்துப்பாங்க. அப்போ தான் நோயே குணமாகுது. பாருங்கள், 2040க்கு அப்புறம் நோய் குணமாகுது. அந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய நோயும் எப்போ குணமாகுது? 2040க்கு அப்புறம். இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்த பிறகு. இந்த நோய்க்கு காரணமே உங்கள் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்துகிற பொறுப்பை நீங்கள் மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கிறீங்க. ஒப்படைச்சிட்டு நீங்கள் வேறு வேலையில் உங்கள் கவனம் இருக்குது பாருங்கள். அப்போ தான் அந்த நோய் உங்கள் உடம்புக்குள்ளே புகுந்துருது. உங்கள் உடம்பை நீங்கள் கவனிக்கணும், சுற்றி கவனிச்சிட்டே இருக்கணும்.
இன்றைக்கி ஏன் தூக்கம் வரல, இன்றைக்கி ஏன் உணவு சரியாக செரிமானமாகலை, இன்றைக்கி ஏன் மலச்சிக்கல் ஏன் ஏற்பட்டது, அப்போ அதுக்கு என்ன காரணம், நேற்று என்ன உணவு சாப்பிட்டோம், இதற்கு முன் என்ன உணவு, நல்லா தூங்கணுமா, அப்படி ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும். நம்ம உடம்பை அந்தளவுக்கு கவனிக்கணும், கவனிக்கணும். அப்படி தான் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஆனால் அந்த ஆராய்ச்சியெலாம் நம்ம ஈடுபடுவதில்லை. உடம்புல நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போகலாம், அவர் மருந்து கொடுப்பார், ஊசி போடுவார். நமக்கு எதுக்கு அந்த கவலை? நாம் நல்லா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவோம், மாமிசத்தை சாப்பிடுவோம், பெட்டில் படுத்து தூங்குவோம். நோய்களை வருவதற்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுவோம். நம்ம நோய் வந்தால் மருத்துவர் பார்த்துப்பார். ஒரு தலைவலி வந்தால் என்ன, ஒரு மாத்திரை போட்டால் சரியாக போச்சு. தூக்கம் வரலன்னா என்ன, ஒரு மாத்திரை போட்டால் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நமது உடலில் உள்ள பொறுப்பு, ஆரோக்கியம், நோய் இல்லாமல் வாழ்கிற அந்த இதை மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அப்போது 2040க்கு அப்புறம் அதனால தான் நம்ம உடம்புல நோய் வந்தது. நம்ம மருத்துவரிடம் நமது உடல் ஆரோக்கியத்தை நமது உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுமா, நோய் இல்லாமல் இருக்கணுமா, அந்த பொறுப்பை மருத்துவர்கிட்ட விட்டுட்டு நாம் வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாம் என்ன பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரிஷியன் வேலையை பார்க்குறோம், பிளம்பராக இருக்கும், அல்லது ஆராய்ச்சியாளராக, விஞ்ஞானிகளாக, அல்லது ஓட்டுநர்களாக, இப்படி வேறு வேலைகளில் நம்ம கவனம் செலுத்துகிறோம். நான் டிரைவராக இருக்கேன், என்னுடைய வேலை என் உடம்பை நோயிலிருந்து பாதுகாக்கிறதில்ல. என்னுடைய வேலை இந்த லாரி லோடு ஏற்றிட்டு அங்கே கொண்டு இறக்கணும். சென்னையிலேருந்து லோடு ஏற்றிட்டு அங்கே ஆந்திராவில் இறக்கணும். இதுதான் என்னுடைய கவனமும் என்னுடைய முயற்சி, ஆராய்ச்சி இதுவாக தான் இருக்குது. என் உடம்புல உள்ள நோயை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை, அவகாசமும் இல்லை. என்னுடைய வேலை அதுவல்ல அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த கேப்பில் தான் இவருடைய உடம்பு மேலே கவனம் இல்லை, அக்கறை இல்லை. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டிரைவர் உடம்புக்கு நோயை வரவழைக்கிற உணவுகளெல்லாம் சாப்பிட்றாரு. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், சிகரெட் பிடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு, இப்படி எல்லாமே பண்ணுறாரா. அப்போ நோய்கள் அந்த உடம்புல புகுந்துருது. 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள், மருத்துவமனைகள் எல்லாமே மூடப்பட்டு விடும். அப்புறம் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விடும், மின்சாரம் கிடைக்காது, மருந்து தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டு விடும். அப்போ வேறு வழியே இல்லாமல் இனிமேல் யாரும் மருத்துவர்கள் நம்ம உடம்பை சிகிச்சை செய்ய மாட்டாங்க, நம்ம உடம்பை குணப்படுத்துறதுக்கு மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. நம்ம தான் நம்ம உடம்பை பார்த்துக்கணும். மருத்துவர்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்க சிகிச்சை செய்வதற்கு அவர்களுக்கு மருந்துகள் கிடைக்காது. அதனால் மக்கள் வேறு வழியே இல்லாமல் அவரவர் உடம்பை அவரவரே பார்த்து கொள்வார்கள். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தலைவலி வந்தால் மாத்திரை போட்டு, இது வரைக்கும் மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு தலைவலி வந்தால் மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தலைவலி வராமல், மாத்திரை கிடைக்காது 2040க்கு அப்புறம். அப்போ தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஏன் வருதுங்கிற ஆராய்ச்சியில் ஒவ்வொருத்தரும் ஈடுபட்டு தலைவலி ஏன் வருது, அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற முயற்சியில் 2040க்கு அப்புறம் இந்த உலகம் முழுக்க இருக்கிற 800 கோடி பேரும் ஈடுபடுவார்கள். அவரவர் உடம்பில் என்ன பிரச்சனையோ அதை மட்டும்தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஆஸ்மா இருக்குது, ஆனால் எனக்கு கிடையாது அப்படின்னா நான் எதுக்கு அந்த ஆராய்ச்சி பண்ணணும்? அதனால் அந்த ஆராய்ச்சி அவங்களுக்கு தான் தேவை. அப்போது யாருக்கோ ஒருத்தருக்கு புற்றுநோய் இருக்குது, அப்படி இருக்கும்போது புற்றுநோய் எனக்கு இல்லை அப்படின்னா நான் அந்த கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அப்போ தூக்கம் வராத பிரச்சனையில் தான் நான் ஈடுபட முடியும். அப்போ புற்றுநோய் ஏன் வருது, அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை குணப்படுத்துறதுக்கான வழி என்ன வழிங்கிறத அந்த புற்றுநோய் யாருக்கு இருக்குதோ அவர் தான் முயற்சி பண்ணணும். அதை விட உனக்கு என்னப்பா வேலை அப்படிங்கிற அந்த கேள்வி தான் 2040க்கு அப்புறம் வரும். அதனால் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே நோய் இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நோய்கள் எல்லாருக்குமே வந்துக்கிட்டே இருக்கும், அதை குணப்படுத்தவே முடியாது. 2040லலாம் எல்லாருக்குமே, பெரும்பாலும் எல்லாருக்கும் நோய் இருக்கும் உடம்புல. அப்படி இருக்கும்போது அது செயலிழக்கும் பாருங்கள், செயலிழக்கும்போது தான் அப்புறம் வேறு வழியே இல்லை, மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க, மருந்துகள் கிடைக்காது, சிகிச்சைகள் கிடைக்காது, வேறு வழியே இல்லை. மக்கள் தங்கள் உடலில் உள்ள நோய்களை தாங்கள் தான் குணப்படுத்த வேண்டும், அவரவரை குணப்படுத்த வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். உன் உடம்புல உள்ள நோயை நீ தான்ப்பா குணப்படுத்தணும், வேறு வழியே இல்லை. அப்போ 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துருமா? அதுக்கு பிறகு நமக்கு பெருசாக வேலையும் கிடையாது. அது என்ன வேலை, நமக்கு ஒரே வேலை உணவு உற்பத்தி தான், விவசாயம்தான். மற்றபடி இந்த ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு டாக்டராகவோ, விஞ்ஞானியாகவோ, அப்புறம் ஒரு அரசியல்வாதியாகவோ, ஒரு ஓட்டுநராகவோ, ஒரு எலக்ட்ரிஷியனாகவோ, பிளம்பராகவோ யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ மக்களுக்கு நேரம் மிச்சமாகுதா? ஒரு வேலையும் இல்லை.
அப்போ மக்கள் சும்மா தான் இருக்காங்க. அப்போ விவசாயம் பார்க்குறாங்க. விவசாயம் பார்த்துட்டு மீதி நேரம் சும்மா தான் இருக்காங்க. அப்போது அவங்க உடம்பை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல நேரம் கிடைக்கும். ஏன்னா டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, சினிமாவும் பார்க்க முடியாது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக இந்த மொபைல் ஃபோனுக்கோ டிவிக்கோ அடிமையாக மாட்டாங்க. அந்த நேரம்லாம் மிச்சமாகுது. அந்த நேரம்லாம் மிச்சமாகும்போது அந்த நேரத்தில் நம்ம உடம்பை எப்படி அவங்கவுங்க உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் மக்கள் ஈடுபடுவார்கள். இது 2040க்கு அப்புறம் உலகம் முழுக்க நடக்கும். அந்த உலகம் முழுக்க அவங்கவுங்க உடம்பை அவங்கவுங்களே பார்த்துப்பாங்க பாருங்கள். நோய் இல்லாமல் குணப்படுத்துவது எப்படி, நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேரும் அவங்கவுங்க உடம்பை அவங்கவுங்களே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும்போது தான் அந்த நாட்களில் தான் உடம்புல உள்ள நோய்கள்லாம் குணமடையும். 2040க்கு அப்புறம் தான் இந்த உலகத்தில் நோய்கள் குணமடையும் வேகமாக. அது வரைக்கும் நம்ம இன்னும் நோய்கள் மேலும் மேலும் பெருகிக்கிட்டே தான் இருக்கும். நோய்கள் வந்து பெருகிக்கிட்டே தான் இருக்கும். இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நோய்கள் பெருகிட்டே இருக்கும். ஏன்னா காரணம் என்னென்னா, மக்கள் தங்கள் உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்துகிற பொறுப்பை, நோய்கள் வராமல் பார்த்து கொள்கிற பொறுப்பை பிறரிடம் ஒப்படைத்து விட்டார்கள், மருத்துவரிடம் ஒப்படைத்து. அதனால தான் நோயே வந்துச்சு. அது மாதிரி நிறைய பொறுப்பை மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. உணவு சமைக்கிற பொறுப்பை மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அந்த மாதிரி அதனால தான் நோய்களே வந்தது. இப்படி நிறைய அவங்கவுங்க உணவை அவங்கவுங்க தான் சாப்பிட்ணும், அவங்கவுங்க தான் சமைக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் எனக்கு என்ன உணவு பிடிக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். இந்த நேரத்தில் எனக்கு சாப்பிடக்கூட தோணாது. அப்போ நான் பட்னியாக கிடக்கணும். அதுக்கு ஒரு சுதந்திரம் வேணும். அப்படி நான் பட்னியாக கிடக்கும்போது நீங்கள் வந்து இங்கே சாப்பாடு எப்பவும் தயாராக இருக்குது, 3 வேளையும் தயாராக இருக்குதுன்னா அப்போ பட்னியாக கிடக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கும் போது எனக்கு மன உறுதி இல்லாமல் போயிடும். அதை பார்த்தோன்னே சாப்பிட்றலான்னு தோணும். அப்போது காரணம் என்னென்னா, எளிதாக உணவு கிடைக்கிறது. உணவு என்பது ரொம்ப எளிதாக கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த நாம் வந்து பலவீனமாகிடுறோம். அதனால் பலவீனப்படுத்துகிற முயற்சி தான் மற்றவங்ககிட்ட உணவு சமைக்கிற பொறுப்பை ஒப்படைக்கிறதுனால நாம் நம்மை பலவீனப்படுத்தி கொள்கிறோம், மன உறுதியை இழக்கிறோம். பட்டினி கிடக்கிறதுக்கு ஒரு மன உறுதி வேணும். அந்த மன உறுதியை நம்ம ஏன் இழந்து போகிறோன்னா, வேலைக்கு சமைச்சு வச்சிடுறாங்க. அப்படி தான் நம்ம இந்த உணவுக்கு அடிமையாகிறோம். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுக்கு நாம் ஏன் அடிமையாகிறோம் அப்படின்னா, அது வேலைக்கு சமைச்சு வச்சிடுறாங்க. வீட்டில் இல்லைனாலும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது ஒரு காரணம். இப்போ அவரவர் உணவை அவரவரே சமைப்பதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்ல உணவு தான் சமைப்பாங்க. ஏன்னா அவரவர் உணவை அவரவரே சமைக்கும்போது நாம் ஒரு உழைப்பையும் நேரத்தையும் செலவழிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பை கெடுக்கிற, நம்ம உடம்புக்கு நோய்களை தருகிற உணவுகளை நாமளே சமைப்போமா? சமைக்க மாட்டோம். ஏதோ ஓசியில் கிடைக்கிது, யாரோ சமைச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறனால தான் அது நோய்களை தருவதாக இருந்தாலும் பரவாயில்ல, யாரோ சமைச்சு வைக்கிறாங்க, சாப்பிட்டோமா போனோமா, வேலை மிச்சம், சமைக்கிற வேலை மிச்சம்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதே நாமளே சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம விருப்பங்கள், நமக்கு இந்த நேரத்தில் சமைக்கணும்னு தோணுதா, இல்லை சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி சாப்பிட வேண்டாம், பட்னியாக கிடப்போம், அடுத்த வேலை பார்த்துக்கலாம், மத்தியானத்துக்கு சமைச்சிக்கலாம், காலையில் பட்னி கிடக்கிறது உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி தான் நல்ல விஷயங்கள் அரங்கேறும் தானாக. அது இப்படி தான் வந்து உண்ணா நோன்பு இருப்பதற்கான ஒரு வழக்கம் அது நம்ம வாழ்க்கையில் வரும். அதே மாதிரி நமக்கு என்ன பிடிக்கலை எளிதாக சமைக்க முயற்சி செய்வோம். அவரவர் உணவை அவரவரே சமைக்கும்போது எளிதாக ரொம்ப சீக்கிரத்தில் சமைக்கிறதுக்கு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஏன் உணவு சமைக்கிறதுக்காக நிறைய நேரம் எடுத்துக்கிறாங்கன்னா, மற்றவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் சமைக்கும்போது தான் நிறைய நேரம் எடுத்துப்பாங்க. ஏன்னா மற்றவங்க பாராட்டணும், மற்றவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் தான் உணவு சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரத்தை எடுத்துக்கிறாங்க. ஹோட்டலில் ஏன் அவ்வளோ நேரத்தை எடுத்துக்கிறாங்க? ஹோட்டல்லையும் சரி, வீட்லேயும் சரி. ஏன்னா ஹோட்டல்லையும் அது மற்றவங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கிற இடம் தான் ஹோட்டல், உணவகம். அது மாதிரி வீட்லேயும் பெண்கள் வந்து ஏன் உணவு சமைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க? மசாலா அரைக்கிறாங்க, வாசனை, சுவை அப்படின்னு ரொம்ப பில்டப் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் மற்றவங்ககிட்ட இருந்து வரவேற்பை பெற முடியும், வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற முடியும். இல்லைனா மற்றவங்க திட்டுவாங்க. ஆக மற்றவங்களுக்கு பயந்து தான் இந்த மாதிரி சமைக்கிறாங்க. அவரவர் உணவை அவரவரை சமைத்தால் என்னாகும்? அது ரொம்ப சுவையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்பவும் மனமாகவும் ரொம்பவும் சுவையாகவும் மணிக்கணக்கில் யாரும் செலவழித்து அவரவர் உணவை அவரவரே சமைக்க மாட்டாங்க. சும்மா அந்த வேலைக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் முடியுமா, அதைத்தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து
இப்படியெல்லாம் மாற்றங்கள் இனிமே வரப்போகுது. அவரவர் உணவை அவரவரே சமைக்கின்ற காலம் எப்போ வரப்போகுது? 2040க்கு பிறகு வரப்போகுது. ஏன்னா 2040க்கு அப்புறம் எல்லாருமே விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் விவசாயம் பார்க்க போகிறாங்க. உப்பு கலந்து அந்த உப்புங்கிறது கிடைக்காது. வியாபாரம் விற்பனைங்கிறதெல்லாம் நடக்காது. பணத்துக்கு மதிப்பு கிடையாது. அதனால் கடற்கரையிலேருந்து உப்பு உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உப்பு கலந்து சமைக்கிற சாப்பாடே உங்களுக்கு கிடைக்காது. உப்பே கிடைக்காது. அப்போது உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவே உங்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அவரவர் உணவை அவரவரே சமைக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். ஏன்னா ரொம்ப சுவையாக மற்றவங்ககிட்ட அந்த சமைக்க எனக்கு தெரியாது, இப்போ சமைக்க எனக்கு தெரியாதுங்கிறாங்க. உப்பு கலந்து சமைக்கிற உணவு இருக்குல்ல, அந்த சமையல் என்பது ஒரு திறமை. அது எனக்கு சமைக்க தெரியாது, அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு எனக்கு தெரியாது, ஏன்னா தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி. அப்போது சமைக்கிறதுக்கே நிறைய பேத்துக்கு ஏன் தெரியல அப்படின்னா, இன்றைக்கி சமையல் என்பது ரொம்ப கஷ்டமான நடைமுறையாக மாறிவிட்டது. அதுக்கு காரணம் உப்பு கலந்து சமைக்கப்படுகிற அந்த உணவு முறை தான் காரணம். அது எல்லாருக்குமே சமைக்க தெரியணும்னா என்ன பண்ணணும்? அந்த உணவு முறை எளிமையாக மாற வேண்டும். உப்பு தான் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது. உப்பு கலந்து சமைக்கும்போது தான் ரொம்ப சுவையாக சமைக்கணும், மசாலா சேர்க்கணும், அது ரொம்ப கஷ்டமான விஷயமாக மாறிடுது. உணவுக்கு அடிமையாகிறனால நம்ம உணவை கஷ்டப்பட்டு சமைக்கிறோம். அதனால் மக்களுக்கு நிறைய பேருக்கு சமைக்க தெரியாமல் போயிடுது. இன்னொன்று, நிறைய பேர் அந்த உணவு சமைக்கிற பொறுப்புலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் எப்போ எல்லாருமே சமைக்க தெரிஞ்சுக்கணும். சமைக்கிறதுங்கிறது அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான திறமை. அப்போ எப்போ அந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே சொல்லணும் எனக்கு சமைக்க தெரியும்னு சொல்லணும். எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, நாம் உண்ணுகிற உணவுகள் எளிமையான உணவுகளாக இருக்க வேண்டும். உப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கவுங்க உணவு அப்போ உணவு எளிமையாக மாறிவிடும். உணவு என்பது ஆடம்பரமாக மாறி போனதுக்கு காரணம் உப்பு தான் காரணம். ஆடம்பரமான உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்? உப்பு தான். மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்? உப்பு தான். உப்பு இல்லாமல் மாமிசத்தை சாப்பிட முடியுமா? முடியாது. மாமிசத்தை சமைச்சு சாப்பிட முடியுமா? முடியாது. அதனால் உப்பு ஆடம்பரமான உணர்வுகளை தூண்டக்கூடியது, ஆடம்பரமான உணவுகளை உண்ண வேண்டும் என்று தூண்டக்கூடியது.